வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த நல்ல பூர்ணி. இன்றைக்கி ராத்திரிக்கு என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சிலப்போ ராத்திரிக்கு கஞ்சி பண்ணுவேன், சிலப்போ தோசை இருந்தால் தோசை பார்ப்பேன், சில நாளைக்கு வெறும் சாலட் மாத்திரம் சாப்பிடுவோம். இவளுக்கு என்ன வேணுங்கிறதே எனக்கு தெரியலை. அப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்கா கொஞ்சம் சப்பாத்தி மாவு எங்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி, எனக்கும் அலுப்பாக இருந்தது, அதனால் இந்த சப்பாத்தியே பண்ணிடலாம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் வேக வச்சாக்கா அந்த உருளைக்கிழங்கு கறியும் பண்ணிடலான்னு சரின்னு சொல்லி சப்பாத்தி மாவு எடுத்து நான் உருண்டையாக அங்கே உருட்டி வச்சுருக்கேன். இல்லை இங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும், இதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சப்பாத்தி பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த ஒரு பலகை, இது கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பலகை. இதுவும் எங்கள் மாமியாரோடது தான். இது நீங்காது. இப்போ வாங்குகிற எங்கிட்ட 1-2 இந்த திரட்டுற பலகை இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னென்னா நீங்கி போகும். இது நல்ல ஸ்டேடியாக இருக்கும். இதுக்கு மரத்தாலேயே ஒரு குழவி மாதிரி ஒன்று அதை பருத்துறதுக்காகவே இருந்தது. அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தி அது பண்ணணும். இவாளாலெல்லாம் பண்ண முடியலை. நான் எப்போவாக தான் சப்பாத்தி பண்ணுவேன், அதனால் நான் புதுசாக இருக்கிற குழவியே எடுத்துட்டுருக்கேன். சும்மா உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுனால. ஆனால் அதில் நல்லா பண்ண முடியும். இதில் நான் சப்பாத்தியை இப்போ திரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சுட்டும் எடுத்துடுறேன். இங்கே பார்த்தேன்னா சப்பாத்தியெல்லாம் நான் பரத்தி வச்சுட்டேன். இங்கே தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி நெய்யை விட்டு சாதாரண ரொட்டியாக தான் பண்ண போகிறேன். அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கறி எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்து எல்லாம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொந்தி வருது, திருப்பி போட்டுடலாம். நம்ம புது சென்மோ நடுவில் ஆக்கிக்கிறேன். சரி, அப்புறம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து போட்டுடலாம். நான் கடைசியாக எல்லாத்துக்குமா நெய் தடவிப்பேன். இப்போ சப்பாத்தி எல்லாம் நான் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது அதுக்கு கறி பண்ணுறதுக்காக கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் ஜீரகமும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சப்புறமா வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கி வச்சதை அது கூட போட்டுட போகிறேன். இப்போ அந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் நறுக்கினேன். கொஞ்சம் சின்னதாக நறுக்கியிருக்கலாமா என்னமோ, நான் அவசரத்தில் பெருசாகவே நறுக்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கேப்சிகம், எல்லா கலர் கேப்சிகமும் இருக்கும் என்கிட்ட எப்போவுமே, அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். மோரோவர் கொஞ்சோண்டு இந்த கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அது 1 கப்பு நான் வேக வச்சு வச்சுட்டேன். அதையும் இது கூட போட்டுட்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். அது 2த்தையும் காத்தால் வேக வச்சுட்டேன். அது 2த்தையும் இது கூட போட்டுட்டு மற்ற மசாலா பவுடர்லாம் போட்டுடலாம். இந்த பாத்திரம் இருக்கே, இது வினோது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த குவாலிட்டியில் தான் நான் வாங்கினேன். இது என்னக்கா அடியில் பிடிக்காமல் நல்லபடி வரணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இது வாங்கினேன். முதல் தடவையாக நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. எப்படி வருது என்ன, இந்த பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு நான் அன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட. யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுத்து. நான் அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கின அப்புறமா மற்ற காய் அந்த பட்டாணி எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ பொடிகள்லாம் அதுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நான் இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கையால் நல்லா நசுக்கி சின்னதாக்கிட்டு இதன் கூட சேர்த்துடுறேன். இப்போ அதுக்கு எல்லா பொடியுமே நான் போட்டு கொடுத்துட்டேன். இங்கே உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நல்லா கையாலேயே இதை பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். நான் அந்த தக்காளி வெங்காயமும் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தேன். இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் கூட உப்பு போட்டு கொடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் அம்ச்சூர் பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலாவும் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்தப்புறமா இறக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சட் வெஜிடபிள் கறி அதுவும் ரெடி ஆகிடுது. நான் அதுக்கு அந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டு ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது எல்லாம் சேர்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்துடுத்து. நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து செக் பண்ணினேன். உப்பு மாத்திரம் கொஞ்சம் கூட போடல மாதிரி இருந்தது, அது மாத்திரம் ஆட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அது ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம உருளைக்கிழங்கே கொஞ்சம் உப்பு இழுக்கும், அதனால அதுக்கு கொஞ்சம் கூட தேவையாக இருந்தது. மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுது. நல்ல சாஃப்ட் சப்பாத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுது. மிக்சட் கறியும் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது மிக்சட் கறியும். சும்மா சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இருங்கோ, போயிடாதேங்கோ. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த பாத்திரம் காமிக்கிறேன்னு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த பாத்திரம். இந்த குழந்தைகள்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் கூட பாருங்க, அடியிலேயே பிடிக்கலை. நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் கஷ்டமே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே சொல்லியிருந்தா அது ரொம்பவே நல்லா இருக்குமாமே, நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. அவள் சொன்னதெல்லாம் 100% 10 out of 10 கொடுக்கலாம். அதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்து பிட் காஸ்ட்லி இருந்தால் கூட worth it. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பாத்திரம். தேங்க்யூ வெரி மச். அந்த வினோத் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவள் இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்து நல்ல கனமாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. Thanks a lot for watching. Thank you. I will meet you in my next video. Thank you.